என் அன்பு இயேசுவே, அன்பின் ஆழத்தை என் அன்பு இயேசுவே, அன்பின் ஆழத்தை பிள்ளையானை வரும் அன்பால் உணரணுமே, எல்லோரும் அறியணுமே, அன்பில் வாழணுமே, அன்பில் திளைக்கணுமே, அன்பை சுவைக்கணுமே, என் அன்பு இயேசுவே. என்னில் அளவில்லா பிரியம் வைத்திருக்கிற நல்ல தகப்பரும் இரட்சகருமாய இயேசு ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அன்பை உம்முடைய ஜனங்களெல்லாம் கண்டு அதிலே நனைந்து உளம் மகிழனும் ஆண்டவரே. அந்த அன்பிலே அவர்கள் திளைக்கணும் ஆண்டவரே, அவர்கள் ருசிக்கணும். உம்முடைய அன்பு ஜனங்களாய் மாறணும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஜனங்களாக, உமக்கு சாட்சி பகருகிற ஜனங்களாக விளங்கும்படி தேவரீர் ஆசீர்வதிப்பதற்காக என் தகப்பனே, உம்முடைய கிருபை நாமத்திற்கு நன்றி செலுத்தி உமக்கே மகிமை செலுத்துகிறேன். ஆமேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் வேளை, அவருடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற என் தேவனாகிய ஆண்டவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே உங்களுடைய எல்லா தேவைகளையும் என் ஆண்டவருடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, அநாதி சிநேகத்தினால் உன்னை நேசித்தேன், அளவில்லாத காருண்யத்தினால் உன்னை நிரப்புவேன் என்று சொன்னவரே, உம்முடைய நேசம், உம்முடைய காருண்யம் ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே இந்த கிராஸ் டிவி சேனலிலே எங்கெங்கெல்லாமோ இருந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜீவ வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார்கள், சேனலிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த அற்புதமான வேளை என் தேவனால் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட வேளையாக அவர்கள் உள்ளங்களிலே என்ன என்ன எண்ணங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த வேளையிலே என் ஆண்டவர் எனக்கு என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்வார், என் தேவைகளையெல்லாம் சந்திக்க வேண்டுமே, என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர், எல்லா குறைபாடுகளையும் அவர் விடுதலையாக்கி தர வேண்டுமே, எனக்குள் இருக்கிற வியாதிகளை இப்பொழுதே அவர் சுகப்படுத்தி தர வேண்டுமே, என் வாழ்க்கையில் முடியாது தோற்றுப்போன காரியங்கள், இயலாது என் கைகளை விட்டு நழுவி போன காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும்படி அவர் செய்ய வேண்டுமே, என் உள்ளத்து ஆசைகளை நிறைவேற்றுவாரா, என் குடும்பத்து அவல நிலைகளை அவர் கைதூக்கி விடுவாரா, நான் வழுவி கிடக்கின்ற இந்த சூழலிலே சேற்றிலே விழுந்து கிடக்கிற என் அவல நிலையை அவர் கரம் பற்றி தூக்கி நிறுத்துவாரா, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே உன் தேவனாகிய கர்த்தர் தான் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எனக்கு அவர் ஆறுதலாக இருப்பாரா, என்னை ஆற்றி தேற்றுவாரா என்று கலங்கி நிற்கிற ஜனங்கள், உள்ளம் துவண்டு நிற்கிற ஜனங்கள் ஆண்டவரே, நெஞ்சமெல்லாம் உடைந்து நிற்கிற ஜனங்கள் ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த உலக பாவத்தால், உலக இச்சைகளால், உலக பொருட்களால் உம்மை விட்டு விலகி போனாலும் என் தேவனே, எல்லாம் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். அவருடைய பாவங்களை போக்கத்தானே, அவருடைய பரிகாசங்களை போக்கத்தானே, அவருடைய நிந்தைகளை எல்லாம் போக்கத்தானே அவனைத்து நீர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் வரையிலும் கடைசி சொட்டையும் ஆண்டவர் இந்த பூமியிலே சிந்தினீரே. எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக, உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே சுவாமி. கிருபை செய்யும்,
கிருபை செய்யும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிருப்பீராக. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆண்டவரின் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை நம்மில் எல்லோரோடும் இருக்கட்டும். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய அன்பிலே புரள்வதற்கு, அவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் பெருகுவதற்கு, அவருடைய அளவிலா கிருபையில் செழித்தோங்குவதற்கு கிருபையை தருவதாய் இருக்கிறது. சங்கீதம் 13:5 நமக்கு இப்படியாய் சொல்லித் தருகிறது. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். ஆண்டவரே, நீர் எனக்கு அளிக்கும் விடுதலையினாலே, நீர் எனக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தின் பலன்களினாலே, ரட்சிப்பினாலே என் இருதயம் களிகூறுவதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் பொன்னல்ல, பொருள் அல்ல, பட்டமல்ல, பதவி அல்ல, நிம்மதியை தந்து விடுவதற்கு, நிறைவை தந்து விடுவதற்கு, உலக மகிழ்ச்சியை நமக்குள் நிறைத்து விடுவதற்கு ஆண்டவரில் நாம் வைத்திருக்கின்ற அளவில்லாத நம்பிக்கை, அவர் பேரன்பிலே நாம் கொள்ளுகின்ற விசுவாசம், அதிலே நாம் பலன் கொண்டு நிற்கின்ற பொழுது இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற ரட்சிப்பாகிய மீட்பு, அதன் விடுதலை தான் நம்முடைய இருதயமெல்லாம் நிறைந்து வழியத்தக்கதான, அகமகிழ்விலும் ஆனந்தத்திலும் அக்களிக்கத்தக்கதான, களி கூறுதலை உண்டாக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வதாய் இருக்கிறது என்று சங்கீதம் நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் ஆண்டவரை எவ்வளவாய் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய பேரன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை எவ்வளவாய் எதிர்கொண்டு நிற்கிறவர்களாக, அதிலே எவ்வளவு விசுவாசம் கொண்டு திளைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய அன்பிலே, ஆண்டவருடைய அன்பிலே நாம் திளைக்கின்ற பொழுது, விசுவாசம் கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய பாதைகள் நமக்கு விசாலமாக்கப்படும், அவருடைய வழிகள் நமக்கு திறக்கப்படும். இதைத்தான் சங்கீதம் 25:4 நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை நான் அறிய செய்தருளும் சுவாமி, உம் வழிகளை எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு படிப்பித்தருளும், சொல்லி தந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எனக்கு சொல்லித்தாரும், உம்முடைய வழிகளை நான் அறியட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதைகள் எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு பரிசுத்தமானது. ஆண்டவரே, பாவியாகி என்மேல் இரக்கவையும், உம்முடைய பாதைகளை நான் காணும்படி அறியும்படி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வழிகள் எவ்வளவு மேன்மையானது. ஆண்டவரே, அந்த வழிகளில் நடக்க என்னை கரம் பற்றி வழி நடத்தும், எனக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, நடக்க சொல்லித்தாரும், நடப்பதற்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே என்று கேட்போமா? அப்படி நாம் கேட்கின்ற பொழுது, இறைஞ்சும் அன்றாடுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் துன்ப துயர வேதனை நிறைந்த வாழ்க்கையில் இருந்து நம்மை அகமகிழ்வின் வாழ்க்கையிலே, மகிழ்ச்சியின் வாழ்க்கையிலே, மன நிறைவின் வாழ்க்கையிலே, இருதயம் களி கூறுகின்ற வாழ்க்கையிலே தேவன் கரம் பிடித்து வழிநடத்த ஆசையுள்ள தேவனாய், அக்கறையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது என்ன? என் நேச ஜனங்களே, என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டிருப்பதைப் போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன். தந்தையாம் கடவுள் என்னிலே எவ்வளவு அன்பை வைத்திருக்கின்றாரோ, என்னில் எவ்வளவு அதிகமான அன்பை வைத்திருக்கின்றாரோ, அதே அளவில்லா அன்பினால், அதே அளவில்லா அன்பை நானும் உங்கள் மேல் வைத்திருக்கிறேன். எனவே என் நேச ஜனங்களே, நீங்களும் என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு, இந்த ஆண்டவருடைய அன்பிலே ஒன்றித்திருப்பதற்கு நாம் எப்படியாய் ஆண்டவரிலே ஐக்கியப்பட வேண்டும்? இந்த ஆண்டவரில் நிலைத்திருப்பதற்கு நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது,
யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லித் தருகிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லுகிறார், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பிலே நிலைத்திருக்கிறேன். என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்து என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருடைய அன்பிலே நான் நிலைத்து நிற்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அன்பிலே ஒன்றிணைந்து நிற்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி, என் மகிழ்ச்சி, என் அளவிலா மகிழ்ச்சி, என் இருதயம் நிறைந்த மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும். அப்படி இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, மேலுலக வாழ்விலும் பரலோக வாழ்விலும் பெரும் மகிழ்வை பெறத்தக்கதான நிறைவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன? ஆண்டவருடைய கட்டளைகள் நமக்கு சொல்லுவது என்ன? மோசேயின் கட்டளைகள் 10. அனைத்து கட்டளைகளிலும் சிறந்தது, மேலானது, உயர்ந்தது என்று ஆண்டவர் நமக்கு சொன்ன கட்டளை என்ன? மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு உள்ளத்தோடும் உங்கள் முழு ஆற்றலோடும் முழு பலத்தோடும் உங்கள் தேவனாகிய ஆண்டவரை நீங்கள் அன்பு கூறுவீர்களாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதுவே முதன்மையான கட்டளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 39வது வசனம், கலாத்திய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லேவியர் புத்தகத்திலே 19வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, இந்த கட்டளைக்கு இணையாக மனிதர்களாகி நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட அன்பை கொள்ள வேண்டும்? உங்களை நீங்கள் நேசிப்பதைப் போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களை எவ்வளவாய் நீங்கள் ஆசையோடும் அக்கறையோடும் அன்பு கொண்டவர்களாய் நேசம் கொண்டவர்களாய் நினைத்து பார்க்கிறீர்களோ அதே போல உங்களுக்கு அடுத்திருக்கிறவர்களையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும், ஆசையோடு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதில் விசேஷித்த விதமான காரியம் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன காரியம் அது? சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மனிதன் அன்பு செய்ய வேண்டும். தன்னுடைய உடல் உள்ள பல ஆற்றல் முழுமையுமாய் அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பிற்கு ஈடாக அவனோடு இருக்கிற அவனை போல் படைக்கப்பட்ட நேச மனிதனை அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். இந்த அன்பை தேவனோடு இருக்கிற அன்புக்கு இணையாக ஒப்புவிக்கிறார் என்றால் மனிதர்களாகிய நாம் எல்லோருமே எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், எவ்வளவு கிருபை பெற்றவர்கள் எண்ணிப்பார்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. சகலத்தையும் படைத்த தேவனை அன்பு செய்வதிலும் அவரை நேசிப்பதிலும் உள்ளார்ந்த அன்பு பல ஆற்றல் பலத்தோடு அவரிலே அன்பு கொள்வதும் நேசிப்பதையும் நம்மோடு இருக்கிற சாதாரண மனிதனை அன்பு செய்வது நேசிப்பதற்கு இணை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த மனிதன் மேல் இந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புதான் என்ன, நேசம்தான் என்ன, எவ்வளவு எவ்வளவு பேரன்பு கொண்டவராய் இருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. கடவுளுடைய வார்த்தை விவிலியத்திலே ஏதோ சொல்லுகிறது, ஏதோ வாசித்தோம் என்று விட்டு விடாதீர்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. உங்களை தாழ்வணிந்து கேட்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அன்பு
இந்த மனிதன் மேல் எவ்வளவா இருக்கிறது என்று ஒரு கணம் உங்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் விவிலியத்திலே பைபிளிலே வாசிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் சற்று உணர்ந்து பாருங்கள், உள்ளத்தால் எண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் உள்ளத்தால் அறிய ஆசைப்படுகின்ற பொழுது, அதை உணர ஆசைப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். எனவேதான் இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தை உயிர் உள்ளது என்று சொல்லப்படுகிறது, ஜீவன் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய ஆண்டவர் நம்மிலே விரும்புவது என்ன? இந்த உலக மனிதர் ஒவ்வொருவரிலும் அவர் விரும்புவது என்ன? நீங்கள் கனிதர வேண்டும். நீங்கள் மெய்யான கனி தருகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் தருகின்ற கனியானது சிறந்ததாய், உயர்ந்ததாய், மேன்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். மிகுந்த கனி தருகிறாய் மக்களாய், பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, யோபு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யான திராட்சை செடி நானே, நானே திராட்சை செடியாக இருக்கிறேன். யோவான் 15:5 சொல்லுகிறார், திராட்சை செடியாகிய என்னை பற்றி கொள்ளுகிற கிளைகளாய் நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் கொடிகளாகி நீங்கள் திராட்சை செடியாகிய என்னை முழுமையாக பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் செழித்து வளர முடியும், நிரந்தரமாய் வளர முடியும், நீடித்த கனிகளை கொடுக்கிற கொடிகளாய் வளர முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை விலக்கி வாழுகின்ற பொழுது, ஆண்டவராகிய அந்த திராட்சை செடியை பற்றி கொள்ளாது விலகி கிடக்கின்ற கொடியாக நாம் மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை சொல்லுகிறார், திராட்சை செடியாகி என்னை விட்டு நீங்கள் விலகும் நாளில் அந்த கொடியானது காய்ந்து விடும், காய்ந்து சருகாகிவிடும். அப்பொழுது என்ன நடக்கிறது? அவைகளை பொறுக்கி எடுத்து தீயிலே விட்டு எரித்து விடுவார்கள். ஆகக்கூடிய வாழ்வு நிலை ஒன்றுமில்லாது போய்விடும். எனவேதான் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் நிலைத்திருந்தால், இணைந்திருந்தால் தான் அவர் மிகுந்த கனி தருபவராய் இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை நிலை உயிருள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் எவ்வளவாய் இணைந்ததாய் இருக்கிறது, ஒன்றித்திருப்பதாய் இருக்கிறது, அன்புள்ளதாய் இருக்கிறது, விசுவாசம் உள்ளதாய் இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இந்த உலக செல்வங்களிலே, பொருட்களிலே, பணங்களிலே, பட்டம் பதவிகளிலே என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோமே. அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மெய்யாகவே நாம் இந்த ஆண்டவருடைய அன்பை இழந்து விடுகின்றோம். இந்த ஆண்டவருடைய ஒன்றிப்பை, ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற அந்த இணைப்பை விட்டு விலகி விடுகின்றோம் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அப்பொழுது நம்முடைய வாழ்வு செடியை விட்டு விலக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட கொடியை போல காய்ந்து கருகி உதிர்ந்து அவை எரிக்கப்பட்டு வெளியே கொட்டப்பட்டு விடும், ஒன்றுமில்லாது போய்விடும். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஆண்டவரை நேசிக்கின்ற வாழ்வு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்திலே உள்ளத்திலே ஏற்று வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். சற்று வசதி இருக்கிறவர்கள் இதை சிந்திப்பது உண்டா? இதை ஏற்றுக்கொள்வது உண்டா? இந்த வார்த்தையை நினைப்பது உண்டா? இல்லை ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் கூட, அவர் ஓரளவு வசதியாக இருந்து கொஞ்ச காலத்திலே மளமளவன வேகமான ஒரு வசதி நிலைக்கு வந்து விட்டார். ஆனால்
அவர் வசதி குறைவாக இருக்கும் பொழுதும் சரி, வசதி அதிகமாக வந்த சூழலிலும் சரி, ஆண்டவரை அவர் அன்பு செய்வதில்லை, ஆண்டவரை நேசிப்பதில்லை. ஏன்? ஆண்டவரை நினைத்தே பார்க்காத ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தார். காலத்தின் சூழ்நிலை, அவர் வசதியிலே சற்று உயர்ந்து விட்டார், தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சற்று உயர்ந்து விட்டார். அத்தகைய சூழ்நிலையிலே அவர் எப்படி ஆண்டவரை தேடுகிறவராக இருப்பார்? வசதி படைத்தவர்களில் எத்தனை பேர் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள்? ஜீவ வார்த்தையில் சொல்லப்படுகின்ற வார்த்தையை எத்தனை பேர் உள்ளத்தில் எண்ணி பார்க்கிறவர்களாக, இதயத்திலே பதித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள்? எண்ணி பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள், எண்ணிக்கைக்கு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, விரலிட்டு எண்ணுவது மிக எளிது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, தேவைகளை சந்திக்க தடுமாற்றம் இல்லை, எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அப்படி என்று வாழுகின்ற அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளை தேடுவதில்லை, தெய்வம் ஒன்று இருக்கிறதே என்று அவர்கள் அறிவதில்லை. கடவுள் என்ன செய்கிறார், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்ல போகிறது? இதே எண்ணங்களில் சூழ்நிலையில் அநேகருடைய வாழ்க்கை இன்றளவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நாம் வசதியாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைச்சல் இருக்க? நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் அல்லவா உழைக்கிறேன் என்று மமதையோடு எண்ணி பார்க்கிற உள்ளங்களும் அநேகமாய் இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனால் இந்த நண்பருடைய வாழ்க்கையிலே நடந்த சூழல் என்ன? பெருமிதத்தோடு, அதிக வருமானங்களோடு, செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறு துன்பம் நிழலிட்டது. சிறு நோய்வாய்ப்பட்டவராக அவர் உடல் காணப்பட்டது. நெஞ்சிலே வலி என்று மருத்துவரிடத்தில் சென்றார். அந்த நெஞ்சு வலியானது மருத்துவத்திடத்திலே பார்க்கின்ற பொழுது இருதயத்திலே ஒரு சிறு கோளாறு, சிறு பிரச்சனை இருக்கிறது என்று மருத்துவரால் சொல்லப்பட்டது. உள்ளமெல்லாம் பதறிப்போனார், இருதயமே உடைந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடலாமே, நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லையே, பணமோ பொருளோ செல்வமோ நமக்கென்று மிகுந்து தேர்ந்து கொண்டு இருக்கிறது, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நமக்கு யாருடைய உதவி தேவை? ஒன்றும் தேவையில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இதோ நெஞ்சு வலி என்று இருதயத்திலே சிறு கோளாறு பிரச்சனை இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லுகிறாரே என்று என்ன செய்வது என்று அவருக்குள் புரியவில்லை. மருத்துவர் சொன்னார், இதை நீங்கள் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக ஆபரேஷன் செய்ய வேண்டும். ஆபரேஷன் செய்யவில்லை என்று சொன்னால் இதனுடைய நிலை விபரீதமாக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்று அந்த மருத்துவர் எச்சரிக்கையும் விடுத்தார். எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. உள்ளமெல்லாம் போராடினான் மனிதன். எவ்வளவு காரியங்களை எல்லாம் சாதித்தோம், எவ்வளவு சம்பாத்தியங்கள் பண்ணினோம் என்றாலும் கூட இதோ இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று அவனுக்கு தெரிந்த சில நண்பர்கள் சொன்னார்கள். அங்கே போய் பார்த்தால் ஒருவர் இருக்கிறார். அவர் பணம் சற்று அதிகமாக கேட்பார், ஆனால் அவர் சொன்னபடியே நடக்கும், வா என்று கூட்டிச் சென்றார்கள். அவனோ சாத்தானின் வல்லமையோடு மாய மந்திர பில்லிசூனிய வித்தைக்காரன். அவனிடத்திலே சென்று அவன் கேட்டபடியெல்லாம் பணங்களை விதைத்தார்கள். அவன் சொன்னான், பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு இத்தனை மணித்துளிகளிலே, இத்தனை நிமிடத்திலே ஒன்றுமில்லாது செய்து விடுவேன், தைரியமாக போங்கள், பயப்படாதீர்கள் என்று பணங்களை ஏராளமாக பெற்றுக்கொண்டு சொன்னார். இவர்களும் அந்த வார்த்தையை முழுமையாக நம்பியவர்களாக வீட்டிற்கு சென்றார்கள். அவன் சொன்ன நேரங்கள், காலங்கள், மணிகள், நாட்களும் கடந்து போயின. அவனுடைய இருதய வலியோ மிகுந்த அளவிலே உண்டானது. தாங்க முடியாத வேதனை, இருக்க முடியவில்லை, படுக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை என்ற வேதனை. மருத்துவர் சொன்னது அவனுக்குள் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. அத்தகைய வேளையிலே
அவன் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தான். கடவுளை பற்றி நினைக்காதவன், கடவுளையே பற்றி யோசிக்காத ஒரு மனிதன், பிறரோடு கடவுளை பற்றி சிந்திக்காத, எண்ணி பார்க்காத, பேசாத ஒரு மனிதன். ஆனால் அவன் கிறிஸ்தவன். ஆனால் இந்த வேளையிலே அவனை அறியாமல் அவன் மனம் எண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவு மேன்மை அடைந்திருக்கிறோம், எவ்வளவு செழிப்பை கண்டிருக்கிறோம், வாழ்க்கையிலே பிரதான வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நாம் நினைத்து பார்க்கவில்லையே. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர்தானே கடவுள் என்று நாம் எண்ணி பார்த்ததில்லையே. இந்த உலக செல்வம் எனக்கு பிரதானமாயிருக்கும் பொழுது யார் எனக்கு தேவை இந்த உலகத்திலே என்று நினைத்தது தானே என் உள்ளத்தில் பெருமிதமாயிருந்தது. இந்த செல்வங்களால் இந்த இருதயத்தின் வலியோடு அழிந்து விடுமே. எத்தகைய செல்வங்களை செலவழித்து பார்த்தாலும் என் இருதயத்தின் ஆற்றல் அடங்கிவிட்டது என்று சொன்னால் என் வாழ்வு முடிந்து விடுமே. நான் என்ன செய்வேன் என்று மிகுந்த கலக்கமுற்றான். அப்பொழுதுதான் அவன் உள்ளத்தில் ஒரு சிறு உணர்த்துதல் ஏற்பட்டது. கடவுளை நோக்கி பாரு, இயேசுவை நோக்கி பாரு, உன் ஆண்டவரை தேடும் மகனே என்ற ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்திற்குள் அவனை அறியாத ஒரு உணர்வு சிந்தைக்கு வந்தது. வெளியே ஒருவரிடத்தில் சொல்லாதவனாக ஆலயத்திற்கு சென்று முழங்காலிட்டு அவன் வாழ்க்கையில் நடந்த சூழல்கள், இந்த நொடி பொழுது வரையிலும் ஆண்டவரை பற்றி நினைக்காமல், கடவுளை பற்றி நினைக்காமல், இயேசு ஆண்டவரே என்று ஒரு நாள் கூட அவன் வார்த்தையால் சொல்லி பார்த்து அன்னார்ந்து பார்த்த நாளே இல்லை. இந்த வாழ்க்கை நிலைகளையெல்லாம் அவன் கண்ணை மூடி ஆண்டவரிடத்திலே சொன்னான். கண்ணீர் வடித்து அழுது புரண்டான். வலி ஒவ்வொரு பக்கம் உபத்திரம் தாங்க முடியவில்லை. ஆண்டவரே, நான் உம்மை அறியாது வாழ்ந்து விட்டேன் இத்தனை ஆண்டு காலமாக. ஆண்டவரே, 53 வருடங்கள் ஆகியும் கூட உம்மை அறியவில்லை. காரணம், இந்த உலக பொருட்கள், பணங்கள், செல்வங்கள் என் கண்களை மறைத்து விட்டது. ஆண்டவரே, எல்லாம் எனக்கு இருக்கிறதே, என் வாழ்க்கையில் இது யார் தேவை, யாருடைய உதவி தேவை, யாருடைய பலன் எனக்கு தேவை என்று, என் பலன் எனக்கு போதும், என் செல்வங்கள் எனக்கு போதும் என்று வாழ்ந்து விட்டேனே. ஐயோ, நான் தள்ளப்பட்டு விட்டேன். இன்னும் சிறிது பொழுதிலே நான் அழிந்து விடக்கூடும் போல இருக்கிறதே. நான் என்ன செய்வேன்? என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கதறி அழுதான். அவன் அழ அழ இருதயத்தின் வலி குறையவில்லை, கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவார். அவன் உள்ளம் சொல்லுகிறது, நீ என்று ஆண்டவரை தேடினாய், நீ என்றாவது ஒரு வேளையாவது, ஒரு நொடி பொழுதாவது ஆண்டவரே, இயேசுவே என்று நினைத்த நேரம் உண்டா? மகனே, இப்பொழுது கூப்பிடுகிறாய் என்று அவனுடைய இருதயம் அவனுக்குள் பேசியது. அழுதுவிட்டு நம்முடைய வாழ்க்கை விரைந்த நேரத்தில் முடிந்துவிடும் என்று மருத்துவத்தில் செல்ல வேண்டுமா என்ற ஒரு தயக்கத்தோடு வீட்டிற்கு சென்றான். வலி பெருகி கொண்டே போனது. வீட்டிற்கு போவோமா, இடையிலே மரித்து போவோமா என்ற எண்ணம் அவனுக்குள் நிழலாடியது. வீட்டிற்கு சென்று விட்டான். வீட்டிற்கு சென்று மனைவி பிள்ளைகளையெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டு ஒவ்வொருவராக கூப்பிட்டு பார்த்தான். பார்த்த மாத்திரத்திலே அவனுக்குள் ஒரு நொடி பொழுதிலே ஏதோ வீட்டு வாசலில் இருந்து ஒரு பெரிய அதிபயங்கரமான போக்கஸ் அவன் வீட்டிற்குள் செலுத்தப்பட்டது போல அவனுக்கு தெரிந்தது. கண் விழித்து பார்த்தான். அவன் உடலில் வலி இல்லை, அவன் நெஞ்சில் வலி இல்லை, அவன் இருதயத்தில் வலி இல்லை. ஆண்டவரில் பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியம்! தன் வாழ்வு இன்னும் ஒரு சில நொடியில் முடிந்துவிடும் என்று அவல நிலையோடு மனைவி பிள்ளைகளோடு பார்க்கிறான். எப்படி இருந்திருக்கும் அவன் நிலை என்று எண்ணி பாருங்கள். அந்த வேளையிலே
அவன் வீட்டிற்குள் செலுத்தப்பட்ட அந்த ஒளி எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? அவர்தான் இயேசு. அவர்தான் ஜீவனுள்ள தேவன் இயேசு, ஜீவிக்கிற தெய்வம் இயேசு, ஜீவனை தந்து ஆட்கொண்டு அபிஷேகித்து நடத்துகிற அன்பு தெய்வம் இயேசு. வலி இல்லை அவனுக்கு, உபத்திரம் இல்லை, இருதயத்தில் வலி என்பதே இல்லை, தொந்தரவு இல்லை. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் உம்மை மறந்து போனேன், ஆனால் நீர் என்னை மறக்காதிருந்திருக்கிறீரே என்று உளம் நிறைந்து நன்றி சொன்னான். உளம் நிறைந்து நன்றி சொன்னான். அவன் என்று ஆண்டவரை தேடினானோ, ஆண்டவரை தேடி சென்று ஆண்டவரிடத்திலே கண்ணீர் விட்டு அழுது நின்றானோ, அந்த வேளை முதலாய் எந்த ஒரு பணம் பொருளும் செலவு இல்லாமல் ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவருடைய பார்வை அவன் மேல் உதித்தது. ஆண்டவருடைய வெளிச்சம் அவன் மேல் தோன்றியது. எல்லா பிணியிலிருந்தும் பூரண விடுதலை பெற்றான். என்றும் அவன் நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, என் நேசராகிய இந்த ஆண்டவரை நீங்கள் எவ்வளவு அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவாய் தேடி நேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன் ஆண்டவரே, நானும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் நினைவு கூறும் என்று இப்பொழுது அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய உள்ளத்தின் ஆற்றல் பலத்தால், ஜீவனுள்ள தேவன் என் ஆண்டவர், உயிருள்ள கடவுளின் ஆண்டவர், அவர் ஒருவரே கடவுள் என்று என் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலத்தோடு நான் நேசிக்கிறேன் என்று அவருடைய திருக்கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ள நேசரே, அளவில்லாத அன்புடையவரே, என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய அன்பு உம்மை நேசிக்காத ஜனங்களுக்கும் கூட எவ்வளவாய் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர், வாழச் செய்கிறீர் ஆண்டவரே. உம்மை அறிந்தவர்கள் மாத்திரம்தானா? உம்மை அறியாதவர்களும் உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கூட நீர் இரக்கம் காட்ட தயங்கியதே இல்லை ஆண்டவரே, தயங்கியதே இல்லை. உம்மை இயேசுவே என்று கூப்பிட்டு அழைத்த மாத்திரத்திலே நீர் எவ்வளவு கிருபை செய்ய காத்திருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவு பிரதான அற்புதத்தை செய்ய ஆசையா இருக்கிறீர் ஆண்டவரே. என் பிள்ளை என்னை தேட வேண்டுமே, என் ஜனங்கள் என்னை தேட வேண்டுமே. நான் எவ்வளவு அன்பாய் இருக்கிறேன், நான் எவ்வளவு அன்பில் வைத்திருக்கிறேன். என் தந்தை என்னை அன்பு செய்தது போல நானும் என் ஜனங்களை எவ்வளவாய் அன்பு செய்து கொண்டு இருக்கிறேன். என் ஜனங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்து, என் கட்டளைகளை கடைபிடித்து என் அன்பிலே நிலை கொள்ள வேண்டும். என் ஆற்றலிலும், என் அன்பிலும், என் சமாதானத்திலும் அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நீர் எவ்வளவோ அளவிலா நேசம் கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய அன்பில் இந்த உலக ஜனங்கள் எல்லாம் நிலைத்து நிற்கத்தக்கதாய் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை, மனங்களை மாற்றுவீராக. உமக்கு உகந்த நேச ஜனங்களாக, உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்கிற ஜனங்களாக, உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய அன்பிலே நிலைத்து நின்று ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத மகிழ்ச்சியில் பெருக்கெடுக்கிற ஜனங்களாக, அதிலே நிறைவு கொள்ளுகிற ஜனங்களாக உமக்குள் நிறைவடைவார்களாக சுவாமி. அத்தகைய கிருபையை தேவரீர் மாத்திரமே செய்து ஆளுகை செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். தேவரீர் அப்படியே ஆளுகை செய்து உமக்கு உகந்த ஜனங்களாக உம்முடைய அன்பிலே நிறைவடைய செய்யும் பாக்கியத்தை பெற்ற ஜனங்களாக அவர்கள் மாறும்படி நீர் கிருபை செய்து ஏற்றுக்கொள்வதற்காக என் தகப்பனே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆமேன்.